ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே விலாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 300 கிராம் அரிசி போட்டு சாப்பாடு செஞ்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை கொஞ்சம், புதினா கொஞ்சம், அரை எலும்புச்சம்பழம், 2 பச்சை மிளகா. என்ன காய்கறி போட்டேன்னு பார்க்கலாம். கேரட்டு, பீன்ஸு ரெண்டும் சேர்ந்து 100 கிராம் எடுத்துக்கிட்டேன். 50 கிராம் பச்சை பட்டாணி நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கிட்டேன். காளான் இருந்தால் அதுவும் போட்டுக்குங்க, இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்தது என்னென்ன பவுடர் போட்டுன்னு பார்க்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சிக்கன் மசாலாத்தூள் அரை ஸ்பூன், பட்டை ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன், பிரியாணி மசாலாத்தூள் அரை ஸ்பூன், உப்பு 1.5 ஸ்பூன். அரிசிக்கு தகுந்த மாதிரி உப்பு எடுத்துருக்கேன். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கிட்டேன். 2 கட்டை பூண்டு, 1 கட்டை பூண்டு சைஸில் இஞ்சி எடுத்து அரைச்சேன். இதுதான் இந்த 300 கிராம் அரிசிக்கு தேவைப்படும். ஒரு 100 கிராம் தயிர் ஊற்றிக்கலாம். அடுத்தது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு 2 பச்சை மிளகா போட்டுக்குங்க. பச்சை மிளகா பொரிஞ்சதும் அதில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். சின்ன வெங்காயம் தான், அதுவும் போட்டுக்குங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கணும். இப்போ ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஒன்றோட ஒன்றா ஒட்டியிருக்கும், அதெல்லாம் பிரித்து விட்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. சீக்கிரமாக குக் ஆயிரும். வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் பிரியாணி, எந்த பிரியாணி செஞ்சாலுமே நல்லாயிருக்கும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும். வெங்காயம்லாம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உடம்புக்குலாம் நல்லது. ஏதாவது ஒன்றை மட்டுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. வெங்காயம் இப்போ பாதி வதங்கிருச்சு. நல்லா எண்ணெய் வெங்காயத்துக்குள்ளே போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. இடையில ஒரு 2 டைம் 2 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இல்லாட்டி ஒரே இடத்துல அப்படியே கருகின மாதிரி ஆயிரும். அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க அப்பப்போ. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டைமு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அது போட்டுக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டுலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் 1 நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள், அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு. அடுத்தது தக்காளி, கொத்தமல்லி, புதினா 3ஐயும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டெல்லாம் போட்டோன்னா எல்லாம் ஒட்டி இருக்கும். தக்காளிலாம் போட்டதுக்கப்புறமேலாம் ஒட்டாமல் எல்லாமே வந்துடும். எப்போவுமே ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு வணக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு போட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளியை போட்டு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாதீங்க. ரொம்ப எல்லாம் சேர்ந்து ஒட்டி கருகின மாதிரி ஆயிரும், சாப்பாடு அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா ஒட்டி இருக்குது. காய்கறிலாம் போட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு டைம் நான் மிக்ஸ் பண்ணுவேன். அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு துளிங்கோட ஒட்டவே ஒட்டாது. இல்லை, அரிசி போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தண்ணி ஊற்றவே மாட்டேன். தண்ணி இல்லாமையே எதுவும் ஒட்டாமல் எல்லாமே வந்துடும். நல்லா ஒட்டி இருந்தால் தான் சாப்பாடெல்லாம் அடி பிடிக்கிறது. ஒட்டாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அடியே பிடிக்காது. தண்ணியெல்லாம் கரெக்டாக வச்சோன்னா எந்த அடி பிடிக்காது, நல்லாயிருக்கும். இப்போ தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு டைம் நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா வதங்கிடும். அடுத்தது காய்கறிலாம் போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி 3ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பவுடர் ஐட்டம் எல்லாமே போட்டுக்கலாம். மிளகாத்தூள், சிக்கன் மசாலாத்தூள், பட்டை ஏலக்காய் தூள், பிரியாணி மசாலாத்தூள், உப்பு, இது எல்லாமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டை ஏலக்காய் தூள் நான் வீட்டிலே அரைச்சிக்கிட்டது. 100 கிராம் பட்டை, ஏலக்காய் 10 கிராம் இதை நான் அரைச்சி வச்சுருப்பேன். பாருங்கள், மிக்ஸ் பண்ண ஒட்டிகிட்டு இருந்ததெல்லாம் அப்படியே வருது, ஃபுல்லாக வந்துடும். எல்லா ஐட்டமும் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேல சிம்மில் வச்சுக்கோங்க. காய் ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷமே சிம்லேயே வச்சு குக்காக விடுங்க. கொஞ்சம் லைட்டாக அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ தயிர் ஊற்றிக்கலாம். 100 கிராம் தயிர் ஊற்றுறேன். அடுத்தது அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம்.
இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ண தயிர்லாம் ஊற்றியாச்சு, எலுமிச்சம்பழம் ஊற்றியாச்சு. மிக்ஸ் பண்ண அடியில் ஒட்டியிருந்தது எல்லாமே சுத்தமாக வந்துடும். எதுவுமே துளிங்கோட ஒட்டியிருக்காது. இனி நீங்கள் சிம்மிலேயே வச்சு குக் பண்ணால் தான் ஒட்டாமல் இருக்கும் சுத்தமாக. ஃபுல்லாக வச்சு விட்டிங்கன்னா காய் ஒரு 5 நிமிஷம் வேகிறதுக்குள்ளே ஃபுல்லாகவே அடி பிடிச்சிரும். ஒரு 5 நிமிஷம் நல்லா இப்படியே குக் ஆகட்டும். நல்லா பச்சை ஸ்மெல்லாம் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் நேரம். அடுத்தது வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 300 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். நான் ஒரு கிளாஸில் தான் அளந்து போடுவேன். 1.5 கிளாஸ் அரிசி வந்துச்சு. அதுக்கு வந்து நான் 3 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றுவேன். பிரியாணி அரிசியில் செஞ்சால் ஒரு 1/2 கிளாஸ் இல்லை 1/4 கிளாஸ் வந்து தண்ணி கம்மியாகவே வச்சுக்கோங்க. இது வந்து நான் வீட்டு அரிசியில் தான் செய்கிறேன். எப்பயும் சமைக்கிற அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். அதனால் நான் தண்ணி கரெக்டாகவே வச்சுக்கிறேன் எப்பயும் போல். பிரியாணி அரிசியில் செஞ்சால் மட்டும் ஒரு 1/2 கிளாஸ் இல்லை 1/4 கிளாஸ் வந்து தண்ணி கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. நான் இப்போ சின்ன செம்பில் தான் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் எப்போவும் சமைக்கிறதுனால எனக்கு தெரியும். அதனால் நான் அந்த மாதிரி ஊற்றிக்கிட்டேன். அவ்வளோதாங்க. ஃபுல்லாக நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நான் இந்த அரிசிக்கு 3 விசில் விடுவேன். அதே மாதிரி நான் இப்போ 3 விசில் விட்டு எடுத்துக்குவேன். நீங்கள் வீட்டு சாப்பாடு செய்கிற அரிசியிலே செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்போவும் எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் விட்டுக்குங்க. ஒருவேளை பிரியாணி அரிசியில் செய்கிற மாதிரி இருந்தால் அரிசி நல்லா ஊறிடுச்சுன்னா 1 விசில் மட்டும் விடுங்க. ஒருவேளை ஊரில் லைட்டாக தான் ஒரு நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் தான் ஊற வச்சுருந்தேன் அப்படின்னா 2 விசில் விட்டுக்குங்க. கரெக்டாக இருக்கும். எப்பவுமே பிரியாணி குக்கரில் செஞ்சிங்கன்னா தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் இல்லை 1/4 கிளாஸ் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. 1/2 கிளாஸ்னோட கம்மியாக வச்சுக்கோ, தப்பு இல்லை, வச்சுக்கோங்க. நல்லா சாப்பாடு உதிரியாக வரும். இன்னொரு நாளைக்கு நான் சிக்கன் பிரியாணி செஞ்சு காட்டுறேன். சிக்கன் அரிசிலேயே நான் அந்த மாதிரி குக்கர்லேயே செஞ்சு காட்டுறேன். தம் பிரியாணி செஞ்ச மாதிரியே இருக்கும். இந்த சாப்பாடும் அப்படி தான், எனக்கு ஒட்டவே இல்லை. நல்லா உதிரியாக தான் இருந்துச்சு. நல்லா இருக்குது. காரம் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணுன்னா கம்மியாக போட்டுக்குங்க. குழந்தைங்களாம் சாப்பிட முடியாது. நான் இப்போ போட்ட அளவு போட்டால் குழந்தைங்கனால சாப்பிட முடியாது. பெரியவங்க சாப்பிட்டுக்கலாம், குழந்தைங்கனால சாப்பிட முடியாது. காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குங்க குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால். பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. நீ அரிசி போட்டு நான் சொன்ன மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அரிசிலாம் போட்டாச்சு. லாஸ்ட்டாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுக்க போகிறேன். நான் தயிர் சட்னி செஞ்சுருக்கேன். தயிர், உப்பு, வெங்காயம், பச்சை மிளகா 1, கொத்தமல்லி தழை கொஞ்சம். எப்போவுமே தயிர் சட்னி செய்யும் போது தயிர் கம்மியாக ஊற்றி வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டு தயிரெல்லாம் வெங்காயம் மட்டும் இருக்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு. அவ்வளோதாங்க, நம்ம வெஜ் பிரியாணி சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் செஞ்சது பிடிச்சிருந்தா RJ Vlogsஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.